புன்னகையில் புண்ணியத்தை கண்டு கொண்டோமே அந்த பூமுகமா பாம்பனையன் திருமுகம்தானே. தாமரை செல்வி. நான் சென்னை அரும்பாக்கத்துலேருந்து வரேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நான் இந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் 1 வருஷமாக தான் பார்த்துட்ருக்குறேன். ஆரம்பத்தில் எந்த ஒரு சாமியார் பேசுகிற ஜோசியர் பேசுகிறதையுமே நான் நம்ப மாட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நானாக ஒரு தடவை போட்டு பார்க்குறப்ப அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து குழந்தைக்காக வேண்டிகிட்டு தான் வந்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஐயா வந்து ஒரு இது கொடுத்துருந்தாரு, விளக்கு கொடுத்துருந்தாரு, வாழைத்தண்டு நார் வச்சு அது சொல்லி அதை ஏற்றவுமே எங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறது, முருகன் அனுப்பி விட்ட ஆள் மாதிரி வந்துருக்கிறாரு எங்களுக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி இவருக்கு கை அடிபட்ட போது இவங்க வந்து எங்கேயுமே வேலை கொடுக்கல. அப்போ வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வர்றப்ப பேரை மாற்றணும்னு சொன்னார். 48 நாளைக்கு 48 தடவை எழுத சொன்னப்போ இவர் 20 நாள் எழுதுறதுக்குள்ளேயே அவருக்கு வேலையை வந்துருச்சு, கையும் நல்லா ஆயிடுச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு அரோகரா. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளை பற்றின நிறைய பாடல்களை படிச்சிருக்கிறேன், அவருடைய மந்திரங்களை படிச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து அந்த மந்திரங்களுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது, அந்த மந்திரங்களால் நம்ம என்ன பலன் பெற போகிறோம் அப்படிங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியாமல் இருந்தது. சாதாரணமாக நம்ம நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட எந்தெந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கணுங்கிறது தெரியாமல் நம்ம நிறைய தவிச்சிருக்கோம். இப்போ வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோசியரை தான் பார்க்க போவோம். அந்த ஜோசியர் வந்து இதில் இந்த கட்டத்தில் இது சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், அங்கே போங்க, இங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து நமக்கு உண்மையாக அதில் வந்து ஏதோ அவர் சொல்கிறாரு, நம்ம நம்பிக்கையாக செய்கிறோம், பண்ணுறோம். ஆனால் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நான் அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷமாக தெரியும் சுவாமிஜியை. அதாவது இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணினீங்கனாக்கா இந்த பரிகாரத்தை செய்யும்போது இந்த பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது கண்மூடித்தனமாக நாங்கள் செய்யலை. ஒரு 2-3 தடவை நம்ம வீட்டில் வந்து இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும்போது அதுக்கு என்ன பலன்கிறத நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையாக இங்கே வர ஆரம்பித்தேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்ட பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறாருன்னு அதை படித்தோம்.
அதை செய்ய ஆரம்பித்தோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப ஒன்றும் செலவு கிடையாது. வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றணும், எந்த பூ வச்சு செஞ்சீங்கன்னாக்கா அந்த சாமிக்கு அந்த பலன் இருக்குது. இப்போ ஒரு தொழில் சரியாக இல்லை அப்படின்னாக்கா ஒரு சஸ்திரபந்தம் படிங்க, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வீட்டில் வந்து நல்லா டெவலப் ஆக முடியும், இந்த தொழிலுக்கான பயிற்சி இதை மாதிரி செய்யுங்க, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. இப்போ என்னுடைய பெரிய பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தான். அப்புறம் வேர்க்குலவை வேட்கை பாடலை படிக்கணும், அந்த எல்லாமே பாம்பன் சுவாமிகள் சொன்னது தான். ஆனால் அந்த பாம்பன் சுவாமிகள் சொன்ன பாட்டை வந்து ஏன் பாடுறோம், எதுக்கு பாடுறோம், எப்படி பாடணும், அந்த பாட்டை நம்ம படிக்கிறதுனால என்ன பலன், அது எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளையெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த வகையில் பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் நம்ம சஞ்சீவி ராஜா சுவாமிகள் தான் எங்களுக்கு அதை வழி நடத்தினார். அதன்படி நான் வேர்குலவி வேட்கை பாட்டையும் பாடினேன். பாம்பன் சுவாமிகள் எழுதின பாடல்களில் வந்து வேர்குலவி வேட்கைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமே தவிர அதை ஏன் பாடுறோம், எப்படி பாடணும், எந்த வழிமுறையில் பாடணும், என்ன விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தது நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் ராஜா சுவாமிகள் தான். சாதாரணமாக எத்தனையோ சாமியார்களை பார்த்துருக்குறோம், யாருமே மந்திரங்களை வந்து சொல்லி கொடுத்ததில்ல, இந்த மந்திரங்களுக்கு என்ன வந்து அர்த்தங்கிறத சொன்னது கிடையாது. அந்த மந்திரங்களை சொல்கிறதுனால என்ன பலன் எங்களுக்கு யாருக்கும் சொல்லி கொடுத்தது கிடையாது. 19 இந்த மந்திரங்களை படிங்க, இந்த மந்திரங்களை படிச்சிங்கன்னா இன்ன பலன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் அப்படி இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக. எப்படின்னாக்கா, இந்த மந்திரம் இப்படி நீ சொன்னீங்கன்னா அதுக்கு இவ்வளோ பலன் இருக்குது, இந்த மாதிரி விளக்கேற்று, உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இது ஆதியிலேருந்தே இருக்குது. நமக்கு வாஸ்துங்கிறது வந்து ஆலயங்களில் கூட இருக்குது. ஆனால் அதை யாருமே டெவலப் பண்ணி எங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்கல. அந்த வகையில் வழிமுறைகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து மந்திரம் சொல்லணும், வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ என் பையனுக்கு குழந்தையும் பிறந்தது. சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னார், அதாவது நம்ம இப்போ ஏன் நமக்கு வந்து கல்யாண தடை வருது அப்படின்னாக்கா, நம்மளுடைய பித்ருக்களுடைய தோஷம் ஏதாவது ஜோசியர்கிட்ட போகும்போது அவங்க சொல்கிறாங்க, பித்ரு தோஷம் இருக்குமா, பிராமண தோஷம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தோஷம், அந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்குது, அதனால தான் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறது எல்லாமே இவராக சொல்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அகத்தியருடைய கிரந்தங்களில் இருக்கிற பாடல்களையும் மந்திரங்களையும் எடுத்து எங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. அருணகிரிநாதருடைய திருப்புகளில் என்ன சொல்லியிருக்காரு, அருணகிரிநாதர் சொல்ல வழிபாட்டில் என்ன மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மலாம் சாதாரணமாக நம்மளை விட பாமர மக்கள் எந்த புக்கில் போய் எந்த லைப்ரரியில் போய் தேடி எடுத்து படிக்க முடியறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே வரப்பிரசாதமாக இருக்கார். வேதத்தின் வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் சொத்தாகி நம்மை எல்லாம் காத்தருள் பன்னீர் கையோனுடைய பதமலர் போற்றி. பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய திருவடிக்கு ஒவ்வொருவரும் சென்னியை வைத்து செழுமையான வாழ்வு கிட்டிட குருநாதருடைய திருவருள் என்றும் உங்களோடு நிற்கட்டும். நம்மை எல்லா விதத்திலும் ஆட்கொண்டு துன்பங்கள் நீக்கப் பெறுகின்ற பரிபூரண அகண்ட பாராயணத்தை தொடர்ந்து நடத்தி கொடுத்து அந்த இறைவனுக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு, அடியார் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியாரே ஆண்டவன், ஆண்டவனே அடியார். உண்மையா அதுதான். ஆண்டவனுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்கு இயற்கையான கருவி எதுவும் கிடையாது. ஒரே கருவி மனிதர் கருவி, அடியார் கருவி. அவங்க மட்டும்தான் சொல்லணும். அதுல சரி, உலகத்தில் எவ்வளவு அடியார்கள் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய பக்திவான்கள் இருப்பாங்க, எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க. ஆனால்
எல்லாராலையும் ஒன்று கூடி ஒரு அகண்ட பாராயணத்துல கலந்துக்க முடியாது. அருள் பெற்ற அடியார்கள் மட்டும்தான் அதற்கு பாத்திரமானவர். வித்தைகளை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறந்த நோக்கத்தோடு செயல்படும் பொழுது இந்த அகண்ட பாராயணம் ஒவ்வொன்றாக உங்களை பார்க்க பார்க்க எதையெல்லாம் எல்லா சித்தர்களும் மறைபொருளாக வைத்துவிட்டு போனார்களோ, இந்த சித்தம் இருக்கிற வரைக்கும் அது மறைபொருளா இருக்கவே கூடாது. சிறப்பான அடியார்கள் இருக்கும்போது அடியார்கள் கூட்டத்தை பார்க்க பார்க்க அத்தனையும் வெளியில, ஏன்னா என்னை தூண்டுவதும் அருள் பெற்ற அடியார்கள் நீங்கள் என்பதற்காக உதாரணம். என்னை தூண்டுகின்றீர்கள். நான் சும்மா இருந்து படுத்தா கூட இதை வெளியில கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒவ்வொரு அகண்ட பாராயணத்திலையும் உங்களை பார்க்க பார்க்க எனக்கு அது தூண்ட வைத்தது. அது தூண்ட வைக்க சரி போட எல்லாம் நம்ம முதல்ல ஒண்ணுன்னா வெளியில எடுத்துட்டு வந்துருவோம். அந்த வகையில இன்னைக்கு நாள்ல முதல்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒவ்வொரு அகண்ட பாராயணத்திலையும் ஏதாவது ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சதுல முதல்ல ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் குறிப்பிட்ட மாதங்கள் நான் அதை கணிக்கல, தவற விட்டுட்டேன். பிறகு நான் அதை ஆய்வுகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு அகண்ட பாராயணத்திலும் ஏதாவது ஒரு அதிசயம் ஒண்ணு கூடி வந்துகிட்டே இருக்கு. இயற்கையாவே அமையிறது. நம்ம இது மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனா அது தானாகவே ஒன்று கூடுகிறது. இன்னைக்கு அது மாதிரி இந்த அகண்ட பாராயணம் கலந்துக்கிறவங்க சத்தியமா சொல்லுகின்றேன், நான் ஞான வாழ்க்கையின் மீது எவ்வளவு பெரிய புண்ணியம் வாங்க உங்களுக்கே தெரியாது. இந்த செவ்வாய்க்கிழமை என்னாவது சுக்கிரன் மேற்கே உதயமாறு, சுக்கிரன் கிழக்கே உதயமாயிட்டா நிறைய விஷயங்களை செய்ய முடியாதது ஜோதிட சாஸ்திரம், வராகமித்திர சாஸ்திரம் சொல்லுது. இதை இன்று அகண்ட பாராயணத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரியோதசி திதி. ஒரு மனிதனுக்கு மும்மலம் தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் எதுனா கடவுள் கொடுக்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கஷ்டத்தையும் சத்தியமாக கடவுள் கொடுக்க மாட்டான். நம் கவலைகளுக்கும் துன்பத்துக்கும் நம்ம தான் காரணமா இருப்போமே தவிர கடவுள் காரணமாக இருக்க மாட்டான். கடவுளை நாம் காரணம் சொல்றதும் தவறு. தொழில் செய்யணும்னு கடன் வாங்கினேன், அந்த கடன் 4 கடன் ஆகுதுன்னா கடவுள் கடன் வாங்கி செய்ய சொன்னாரா? சரி, கணவன் மனைவி இடத்துல பிரச்சனை வந்திருக்குன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ, காழ்ப்புணர்ச்சி. பணம் இல்லாத போது எந்த சொந்தம் கூட நம்மளை எட்டி பார்ப்போம். எல்லாம் சொல்லிடும். நாளைக்கு என்ன ஆகுதுன்னா சதுர்தசியில குரு அதிச்சாரமா போறாரு. இந்த குரு அதிச்சாரமா போறது நாட்டுக்கும் நல்லது இல்லை, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நல்லதில்லை. இந்த குரு அதிச்சாரமாக போகும்பொழுது நான் தொலைக்காட்சியிலே சொன்ன நிறைய நோய் வரப்போகுது. நான் இணையதளத்துல சொல்லியிருக்கேன், புதுசான நோய்கள் வரப்போகுது. அதுல இந்த 2 மாசத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரளயம் உண்டு. திரியோதசி அன்னைக்கு சுக்கிரன் மேற்கே உதயமாக காலம் எங்க அகண்ட பாராயணம் அடியார்களோட சேர்ந்து நடப்பின் சதுர்த்தசியில் மாறுகின்ற குருவனுடைய அதிச்சாரம் அவனை எள்ளளவும் பிடுங்காடான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தங்களையும் அறியாம நீங்க ஈடுபடுத்திக்கிற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறது தெரியுமா? இப்ப பாருங்க, நம்ம பூஜையை ஆரம்பிச்சு முடிக்கும் போது அந்த பிரதோஷ காலம் கூடுது பாருங்க. இங்கதான் விஷயம் இருக்கு. ஞான கிரியை யோக சன்மார்க்க சகமார்க்க சத்துவமார்க்க சதாச்சாரமார்க்க இத்தனை மார்க்கங்களும் ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஞானி எங்கே வித்தையை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது அரிது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு யாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இந்த அத்துணை வித்தைகளுக்கும் உள்ள ஒரு கர்த்தாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானவர்களும் பாம்பன் சுவாமிகளுடைய கருணையும் நமக்கு கொடுத்திருக்கார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தவஞானத்தினுடைய சக்தி கிடைக்குதான் இந்த ஒரு நாள் அந்த வேலையில பண்ணும்போது. பெண்டீரும் ஆணியும் கொண்டீரே என்றார் சித்தர்கள். நான் சொல்லல, இத சித்தர்களுடைய பாடல சொல்றேன், உங்களுக்கு நான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு. அப்ப நம்ம யோசிக்கிறோம் மண்டையில, என்னடா இது ஒவ்வொரு அகண்ட பாராயணம் இயற்கையா நம்ம வச்சோம், முருகப்பெருமானும் பாம்பன் சுவாமியும் நம்ம இவ்வளவு வேலை வாங்குறாங்களே, இது என்னதான்? நான் வேலை செய்ய அவருக்கு என்னைக்கும் அடியவருக்கு வேலைக்காரன், ஆண்டவனுக்கு வேலைக்காரன். அதுல ஒண்ணு, நான் அடியவருடைய வேலைக்காரன், அவ்வளவுதான். உங்களுக்கு செய்ய செய்ய இறைவன் எனக்கு சம்பளம் கொடுக்குறான். விஷயம் தான்.
அந்த சம்பளத்தை நான் மட்டும் எடுத்துக்கல, என்னெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் நான் பாருங்க. ஏன்னா இப்பயே கடன் அர்த்தத்தை வச்சுங்க பிரச்சனை இருக்காது பாருங்க. அதனால தான் எதையாவது ஒரு கொடுத்துட்டுறது. அங்க எங்க நான் செக் வைக்கிறேன், அவரு என்ன முடிச்சுருக்க, நான் அவரை முடிச்சுருக்க, நடுவுல நீங்க மாட்டினீங்க. ஆனா நடுவுல மாட்டி நீங்க இப்படி விழுந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான், அப்படி விழுந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான் இல்ல. அந்த பக்கம் விழுந்தா தேடணும், இந்த பக்கம் விழுந்தா பக்கத்திலே இருந்து புடிச்சுக்கலாம். என்ன 1008 சுவையாலும் தண்ட பிரபுவந்தனம், தண்ட காருண்ய சித்தம், தண்டம் நட்சத்திராதி, தண்டம் திதி கரண புவனம், தண்டம் தேவ வித்தகம், தண்டம் லிங்கோத்பவம், தண்டம் ஆஸ்வரம், தண்டம் பிரணயாமம், தண்டம் பிரணவ கர்த்தம், தண்டம் ஆத்ம பிரதட்சணம், தண்டம் சித்தார்த்த சித்தைத்தம், தண்டம் தாரண்யாய மந்திர தாரதே ஞான உபதேச, ஆதித்ய பட்சி தீட்சாணாம், ஊர்வ தீட்சாணாம், மச்ச தீட்சாணாம், ஞான குருகர்த்தம், ஏவாங்குணாயே மந்திர சிவாலய தரிசன சகஸ்ர மந்திர தேவாசதம், தேவோ சிவராத்திரி அகண்ட பரிபூரண தண்ட பிரபவந்தம். இது மந்திரம். என்ன தண்டம் என்னன்னா, இந்த உடலுக்குள்ளே கடவுள் இருக்கிறான். உங்களுக்கு பரந்த நோக்கத்தோட உங்களோட முழு நம்பிக்கையும் மனசுல பதிய வைக்கும் பொழுதுதான், எங்கே நான் தூங்கி கொண்டிருந்தாலும் அந்த உணர்வுகள் என்னை தூண்டப்பட்டு விடும். அதுதான் உண்மை. உங்க பக்தி அறகுறையா இருந்துச்சுன்னா அது எனக்கு காதல விழவே விழாது, அது கடவுளுக்கே விழாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பாருங்க என்ன பண்ணா, இங்க மாடு வகைகள்ல நீங்க பாத்தீங்க இல்லையா, நான் யாத்திரைக்கு வந்தவங்கள தெரியும், மும்முடி யாத்திரைக்கு வந்தவங்கலாம் அந்த ஒரு நாள் மட்டும் என் உடம்பு ஃபுல்லா விபூதி பூசிக்கிட்டு வருவேன். அதுக்கு பேர் என்னன்னா பைராகின்னு பேர். அது இந்த அகண்ட பாராயணத்தை உங்களெல்லாம் பார்த்த உடனே என் மனசே கேட்கலன்னுட்டு நானே செய்த விபூதி தான் இன்னைக்கு கொடுக்குறேன். அதுல பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் இருக்கு தெரியுமா, இங்க இருக்கிற பசுக்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இந்த பசுக்கள் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பசுக்கிட்டையும் ஒரு ரகசியம் இருக்கு. அதுல இந்த விபூதி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். உடனே மோந்து பாருங்க. ஏன்னா நம்ம மனுஷன் என்ன பண்ணிவிட்டான், அவை பாட்டியே சொல்றாங்க, ஒரு சபையில அவை பாட்டிக்கு மரியாதையே இல்லை. பெரிய மன்னன் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு, மன்னன் அவை பாட்டி கொடுக்கல. அந்த அம்மா தள்ளுண்டேன் நெருக்குண்டேன் சோறு மட்டும் உண்டேன் வந்தாங்க. என்னன்னா ஒருத்தர் கேட்கிறார் வழியில பார்த்து, சாப்பிட்டீங்களா உண்டுட்டீங்களா, தள்ளுண்டேன் நெருக்குண்டேன் சோறு மட்டும் உண்டில்லை. என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, அவங்கள பிடிச்சி தள்ளிட்டாங்க, ஜனத்துல போட்டு நெசக்கிட்டாங்க, அதெல்லாம் நான் உண்டே, சோறு மட்டும் உண்டல அப்படின்னா. என்னடா, மன்னனுக்கு கூட ஆடை அலங்காரம் தேவைப்படுகிறதப்பா, ஞானம் இல்லையடா. நாங்க கொடுக்கும் பொழுது பாட்டில்ல வெள்ளையா ஒண்ணு யாருக்காவது கொடுத்தாங்களா? கோமியம் கோமியம் யார் யார் வாங்குனீங்க? இல்ல, அது நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் தொலைக்காட்சியில சொல்லியிருக்கேன், 22 வைரஸ் வரப்போகுது, புதுசான நோய்கள் வரப்போகுதுன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சுதான் அந்த கோமியத்துள்ள சில ரகசியங்கள் இருக்குதுன்றதுக்காக அதை சுத்திகரிக்கப்பட்டு ஒரு மிஷின் வர வச்சு, எப்படி நம்ம அக்கோ தண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட அந்த கோமியத்தை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அவுன்ஸ் காலையில குடிச்சா போதும். அந்த மாதிரி அதுல ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதையும் தயார் பண்ணிட்டு இருக்கு. பாம்பன் சுவாமி அடியார்கள், அகண்ட பாராயண பக்தர்கள், முருகனால் அருள் பெற்ற பெரும் பெரும் புண்ணியவான அடியார்கள், ராஜா சுவாமிகளை தள்ளி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு பின்னாடி எந்த வைரஸும் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையாக. அதனால அந்த மந்திரத்தை சொல்லி விபூதிக்கு சக்தி கொடுத்து அந்த விபூதியை கொடுக்கிறேன். ஓ
கஜவித்தனம் விகடவிநாயகம் ஹவப்ரதம் வசி 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 தேவமோ ஷண்முகார்த்தம் பரமகுருமூர்த்தம் ஷாரப்ரஸ்பம் வசம் தேவோபசங்கரம். ஓம் சிவாய நமः சிவாய நமः. லிங்கதேவ ஸ்வரூபானந்தாய நமः. தேவவித்தகஸ்யாய நமः. பிரசப்தயன்னாய மந்திரரூபாய நமः. भक्तजनरूपाय शिवनन्दनाय नमः. शिवस्याय मंत्र सिद्ध्यत्रे चूडमंत्र देवाय नमः. प्रकाशमन्त्रकोर्याय नमः. लिंगोद्भवन्याय नमः. मल्लिकेश्वराय नमः. भुवनेश्वराय नमः. योगेश्वराय नमः. शर्वेश्वराय नमः. मनोहृतवसियस्याय नमः. रामनाथीश्वराय वसियाय नमः. ओम देवलिंगाय नमः. योगलिंगाय नमः. ज्ञानलिंगाय नमः. मुक्तिलिंगाय नमः. सिद्धिलिंगाय नमः. चिन्मयलिंगाय नमः. पद्मास्मरलिंगाय नमः. पवित्रलिंगाय नमः. पादहत्याय मंत्रस्फटिकाय नमः. सोमनाथ्यदाय मंत्रदेवाय नमः. वेदानंद मंत्रलिंगाय नमः. आनंदताराय रूपाय नमः. संकारमूर्तये देवाय नमः. लिंगोद्भवस्याय स्वरूपाय नमः. आदिहत्याय परब्रह्माय नमः. असलनदेवाय रूपाय नमः. असलनकरकारुण्य सिद्धार्थ नमः. नन्दत्याय मंत्रकवज्ञानाय नमः. योगाय देवाय देववित्तगा आदित्य हृदयाय मंत्राय नमः. लिंगाय लिंगेश्वर नमः. लीगाय रूपाय नमः. देवाय नमः. आदिलिंगाय नमः. रूपाय नमः. ज्योतिर्लिंगाय नमः. देवाय नमः. बाबाजीभायाय नंदाय नमः. नासीकरणं मंत्रदेवाय नमः. वासी वसिकारुण्या देवाय नमः. वासिवय वासिवय वासिवाय नमः. वासिवाय वासिवाय नमः. शिवाय नमः. यो शिवासि दत्य मंत्र योगाय नमः. दानलिंग रूपलिंग मुक्तलिंग नमः. भिक्षलिंग विरुक्षलिंग सर्वलिंग नमः. षडशलिंग सप्तलिंग योगलिंग नमः. आदिलिंग पूर्वलिंग मादलिंग नमः. सत्यलिंग वृत्तिलिंग देवरूप नमः. आदिरूप मंत्रनाद देव वैभान लिंगाय नमः. ओम ओम शं श्रीं ऐं आं गं शारदाय शक्तिदा शान्ति. शारदाय शक्तिदा शान्ति. शारदाय शक्तिदा கந்தன் திருவருளை நாடிடவே மனம் ஏங்குதே. ஐயன் பாம்பன் பாடல் பாடி வந்தால் அது தீருதே. கந்தன் திருவருளை நாடிடவே மனம் ஏங்குதே. ஐயன் பாம்பன் பாடல் பாடி வந்தால் அது தீருதே. பாடி பாடி மனமாற வணங்குகின்றோமே. பாடி பாடி மனமாற வணங்குகின்றோமே. பக்தியில் அருள் முத்தெடுத்தே வாழுகின்றோமே. பக்தியில் அருள் முத்தெடுத்தே வாழுகின்றோமே. பிரணவத்தை கண்டவராம் சுவாமிநாதன். அந்த பரம்பொருளை அடைந்தவராம் பாம்பனையன். பிரணவத்தை கண்டவராம் சுவாமிநாதன். அந்த பரம்பொருளை அடைந்தவராம். இந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. எதுக்குமே எங்ககிட்ட வந்து அவர் காசு வாங்கினது கிடையாது. இங்கே வந்து நம்ம ஆசிரமத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் கல்வி பயில்றதுக்கும்
இல்லை படிக்காத பிள்ளைகளுக்கும் இல்லை வழி தவறி போகிற பிள்ளைகளையும் எப்படி வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களுமே ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து கூட்டு பாராயணம் பண்ணலாம், சண்முக கவசம் படிக்கலாம். இந்த சண்முக கவசத்தை நம்ம தொடர்ந்து படிக்கிறதுனால சாதாரணமாக கூட்டு பிரார்த்தனைனாவே நிறைய வேல்யூ இருக்குது. அதை நம்ம பண்ணும்போது என்னென்ன நமக்கு பிரச்சனைகள்லாம் தீந்துது அப்படிங்கிறத கண்கூடாக நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி சண்முக கவசம் படிக்கிறது வந்து இவராக சொல்லலை, இவர் ஒன்றும் பாடல்கள் அந்த சண்முக கவசத்தை இயற்றவும் இல்லை, இவர் வந்து அதை நம்மளை வந்து கட்டாயப்படுத்தவும் இல்லை, நீ இதை பாடித்தான் ஆகணும்னு சொல்லவும் இல்லை. பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்காரு இந்த சண்முக கவசத்தை படிச்சின்னா உனக்கு இவ்வளோ பலன் இருக்குன்னு. ஆனால் அதை யார் ஃபாலோ பண்ணாங்க? யாருமே ஃபாலோ பண்ணலை, அதை நமக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை. ஆனால் நம்ம ராஜசுவாமிகள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா இந்த சண்முக கவசத்தை பாடுறதுக்கு ஆசிரமத்தில் கூட்டு பாராயணம் அப்படின்ற ஒரு பூஜையை ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட 1000-2000 பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே வரோம், ஃப்ரீயாக தான் எங்களுக்கு வந்து இது சொல்லி ப்ரேயர் பண்ணுறோம். மதியம் உணவு வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுடைய ஆன்மீக வழிபடி பார்த்தோம்னா நமக்கு மனசும் நிம்மதியாக இருக்குது, வயிறும் நிறையுது. மனசு நிறைஞ்சு தான் வீட்டுக்கே போகிறோம். நாங்கள் யாருடைய கட்டாயத்துக்காகவும் நாங்கள் இங்கே வர்றது கிடையாது. எங்களுடைய பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வரோம். பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமாக நாங்கள் அடுத்த முறை இங்கே வரும்போது அவர்கிட்ட சொல்கிறோம், இது நடந்தது அது நடந்தது, எங்களுக்கு வந்து பித்ருதோஷம் நீங்கிச்சு, புத்திரபாகியம் கிடச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் சந்தோஷமாக சொல்லும்போது இந்த மக்களுக்காகவே நானும் என்னை அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருமே நிறைய மந்திரங்களை மேலே மேலே படித்து யாருமே வந்து ஒரு பூஜைன்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்கன்னா நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு இந்த மந்திரங்களை சொல்லி யாருமே எங்களுக்கு வந்து பிரசாதமோ இல்லை இதோ கொடுத்தது கிடையாது. இப்போ ஒரு மாணவன் படிக்கலை அப்படின்னா அந்த பிரசாதத்தை ஒரு நிறைய பேனாக்களை இலவசமாக கொடுத்து இந்த பேனா அது வந்து ஒரு நம்பிக்கை, அந்த மாணவனுக்கு வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த பேனாவால் நான் எழுதுறதுனால நான் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவேங்கிற அர்த்தம் இல்லை. அது அவனுக்கு அவனுடைய மூளையை சிதறடிக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லி நீ இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த பேனாவால் நீ எழுதும்போது நீ பாஸ் பண்ணிடுவேங்கும் போது அவனே ஒரு நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிச்சிடறான். அதாவது அவனுடைய மைண்டு வந்து டைவர்ட் ஆகாமல் இருக்குது. இது வந்து எளிய விஷயந்தான், இருந்தாலும் இதை நம்ம யாருமே நமக்கு இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்கல. எவ்வளவோ மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நிறைய மார்க்குகள் வாங்கிட்டாங்க.